எங்களுக்கு நாங்க ஏழை பணக்காரங்க கிடையாது, மினிஸ்டரோ எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது. அன்னைக்கு உருமாட்டினாங்க எங்களுடைய பணத்தை வந்து 73,500 எங்க பணம். அதை வாங்கி ஒண்ணா கொடுத்து அவர் பட்ட ரோட்டை விட்டு போயிட்டார். இன்னைக்கு சாப்பிட பணம் இல்லை, எங்களுக்கு டீசல் பணம் அதிகபட்சம் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வண்டி போகாது. எப்படி நாங்க கோயம்புத்தூர் போறது? எப்படி எங்க பணத்தை நாங்க வாங்குறது? எங்க கிட்ட எல்லா ரசீதுமே இருக்கு, ஆனாலுமே பணத்தை பறிமுதல் பண்ணிட்டாங்க. வந்து 80,000 அடை வச்சிருக்கோம். அடை வச்சது மீன் வாங்கிட்டு வந்தோம். மீன் வித்தா 3 கேஷ் பில்லு. இந்த ஒரு பில்லு 22,100 ஒரு கேஷ் பில் இருக்கு. செகண்ட் பில் பாத்தீங்கன்னா 9,300 ஒரு கேஷ் பில் இருக்கு. அடுத்த கேஷ் பில் பாத்தீங்கன்னா 43,100 கேஷ் பில். 3 கேஷ் பில் இருக்கு. எவிடன்ஸ் இருக்கு. மீன் வியாபாரம் செய்து எடுத்து வந்த பணத்தை நடுவழியிலேயே பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். நகையை அடகு வச்சு வியாபாரத்துக்கு வந்தோம், இப்போ சாப்பிட கூட காசு இல்லாம நடுவழியில நிக்கிறோம். நாய கூட சாப்பிட காசு இல்லை, டீசல் பணம் எப்படி நீங்க ரோட்டை கிடக்க முடியும்? 2 பேர் சேர்ந்துக்கிட்டு மனசாட்சி இருக்கா? புலம்பியபடி பரிதவித்து நிற்கும் மீன் வியாபாரிகள். இந்த மீன் வண்டி சம்பந்தமாக ஒரு லோடுக்கும் நாங்க பொள்ளாச்சியில போலீஸ் கொடுக்கக்கூடிய காசு 1000 ரூபா to 500 ரூபா. நைட்ல மறைப்பாங்க, 100 ரூபா கொடுத்து தான் மீன் வண்டி. இது நடக்கிற சத்தியங்க. இது ஏன் நான் பேசுறேன்னா, அந்த போலீஸ் அந்த அவமச்சார், அதுக்காக இந்த கதையை நான் சொல்றேன். இது உண்மை, இல்ல சொல்ல போற கிடையாது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பகுதியைச் சேர்ந்த ராமன் மற்றும் அவரது நண்பர் ஆகிய இருவரும் மீன் வியாபாரம் செய்து வரும் நிலையில் வியாபாரத்திற்காக 80,000 ரூபாய் மதிப்பில் நகைகளை அடகு வைத்து மீன்களை கொள்முதல் செய்து கேரளாவில் விற்பனை செய்துவிட்டு அதிலிருந்து கிடைத்த 70,000 ரூபாய் மற்றும் அதற்கான ரசீதுகளுடன் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே சோதனை நடத்திய தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வியாபாரிகள் உரிய ஆவணங்களை காட்டிய போதிலும் விற்பனை செய்து எடுத்து வந்த பணத்தை பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதிகாரிகள் மரியாதையற்ற முறையில் பேசியதாகவும் அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் நள்ளிரவில் உணவு இல்லாமலும் வாகனத்திற்கு டீசல் போடுவதற்கு கூட பணம் இல்லாமலும் நடுவழியிலேயே தவித்து வருவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிறு வியாபாரிகளிடம் ஆவணங்களை சரிபார்த்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சம்பவம் குறித்து தேர்தல் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீன் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.